இதனிடையே நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எடப்பாடியினுடைய இல்லத்திற்கு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பாஜக குழுவினர் சென்றிருக்காங்க. ஏற்கனவே 56 தொகுதிகள், அமைச்சரவையில் 3 இடம் அப்படின்னுலாம் டிமாண்ட் வச்சதா சொல்லப்படுது. இந்த சந்திப்பில் இது ஒரு இறுதி செய்யப்படும் அப்படின்னு பார்க்கணுமா, இல்லை அதிமுக பிடிவாதமாக இருக்குமா கொடுக்க மாட்டோம் அப்படின்னு? உங்கள் செய்தியாளர் குணசேகரன் சொன்ன சூசகங்கள் தான். காலையில 9:30 மணிக்கு அதிமுக நேர்காணல் தொடங்கணும், 10:30 மணி வரைக்கும் ஆகும்னு சொன்னாங்க காலையில நண்பர்கள். எனவே இந்த சந்திப்பை முடித்துக்கொண்டு நேர்காணலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துவங்க வேண்டும். அப்படி என்றால் இந்த சந்திப்பில் அதிகாரபூர்வமாக கையெழுத்து போடுவதற்கெல்லாம் நயினார் நாகேந்திரனுக்கு உரிமை கிடையாது. அதெல்லாம் பாரதிய ஜனதா தேசிய கட்சிகள்ல அதுக்கு ஒரு மேலமை அமைப்பு இருக்கிறது. அதற்கு பிறகுதான் இத்தனை தொகுதிகள் இன்னின்ன தொகுதிகள், இத்தனை தொகுதிகள் என்பதை விட இன்னின்ன தொகுதிகள் என்பது ரொம்ப முக்கியம். அப்படியான ஒரு உடன்பாடு ஏற்படும். ஆனா மனதளவுல ஒரு பிராட் இண்டிகேஷன் கொடுக்கலாம் எடப்பாடி பழனிசாமி. நீங்க சரியாக சொன்னபடி 50க்கும் மேற்பட்ட தொகுதிகள், 3 இடங்கள் அமைச்சரவையில், இப்படித்தான் பத்திரிகை செய்திகள் கூறுகின்றன. ஆனா நேற்றைக்கு எடப்பாடி அதை தெளிவுபடுத்தி விட்டார். அமைச்சரவை என்பது அதிமுக தனி மெஜாரிட்டி வந்து ஆட்சி அமைக்கும் என்பதுதான். அதிகபட்சமாக ஒரு 25 இடங்கள் வரைக்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏதாவது ஒரு நம்பர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனதில் இருக்கிற எண்ணிக்கை, அதை நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு ஓரளவுக்கு தெளிவுபடுத்தி விடுவார். இருவரும் ஏற்கனவே பல முறை பேசியிருப்பார்கள். இவ்வளவுதான் சாத்தியம் என்பது நயினார் அவர்களுக்கும் தெரியும். காரணம் அவர் அதிமுகவில் இருந்து போனவர் தான். ஒரு தேசிய கட்சிக்கு மாநில சட்டமன்ற தேர்தலில் இத்தனை இடங்கள் தான் ஒதுக்க முடியும், அதற்கு மேல் ஒதுக்கினால் அந்த கூட்டணி வெற்றி வாய்ப்பை இழக்கும், இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிந்த விஷயங்கள் தான். அமித்ஷா அவர்கள் பிற மாநில தேர்தல்கள் மாதிரி தமிழ்நாடு தேர்தலை பார்க்கிறார். தமிழ்நாடு இன்றைக்கு கூட டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையின் தலையங்கத்திலே இன்றைய தேதிக்கு லார்ஜர் தான் லைஃப் இமேஜ் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு, இன்றைய முதலமைச்சருக்கு, எல்லா கட்சிகளும், தமிழ்நாட்டு எல்லா கட்சிகளுமே ஆல்பா பார்ட்டிஸ். அதாவது எல்லா கட்சிகளுமே ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு எல்லாரும் தலைவர்கள் எல்லோருமே ஆண்கள் தான். தமிழ்நாட்டிலே திரை நட்சத்திரங்கள் தான் அரசியல் என்று சொல்கிற வாதமே தவறு. தமிழ்நாட்டு அரசியல் என்பது மாநில நலன்களை பாதுகாப்பதிலே யார் வல்லவர், சமூக நீதியை பாதுகாப்பதிலே யார் வல்லவர், மொழி உரிமையை பாதுகாப்பதிலே யார் வல்லவர், இப்படியான விஷயங்களை சுற்றித்தான் வருகிறது. மோர் கலர்ஃபுல் ட்விஸ்ட் இங்கு இருக்கிற லெப்ட் ரைட் ஈக்குவேஷன், இப்படியெல்லாம் மிக விரிவாகவே இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில நாளேட்டின் தலையங்கத்தில் குறிப்பிட்டிருந்தார்கள். அதான் நிஜ நிலைமை. இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அதிமுகவின் நலன்களை அவர் விட்டுக் கொடுத்தால், ஜெயலலிதாவா இருந்தால் விட்டுக் கொடுக்க மாட்டார் என்கிற விமர்சனம் வந்துவிடும். அப்படியான நலன்களை அவர் விட்டுக் கொடுக்கிற ஏற்பாட்டுக்கு சம்மதிக்க மாட்டார். அப்படி அழுத்தம் காரணமாக விட்டுக் கொடுத்தால் அதுவே பெரிய தோல்விக்கு வழிவகுத்து விடும் என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் இந்த சந்திப்பு நடந்து கொண்டிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மாநில பாஜகவுக்கு தெரியக்கூடிய இந்த யதார்த்தம் அப்படின்றது தேசிய தலைமைக்கு தெரியாம இருக்கிறது தான் இந்த நெருடலுக்கு காரணமா அப்படின்னு பார்க்கணுமா? அப்படிதான் பார்க்க வேண்டும். தேசிய தலைமை உத்தரப்பிரதேசத்தில் என்ன ஃபார்முலாவோ, பீகாரில் என்ன ஃபார்முலாவோ அதுதான் வெற்றிக்கான ஃபார்முலா என்று நினைக்கிறார்கள். தமிழ்நாட்டு அரசியல் தனித்துவமானது. கிட்டத்தட்ட ஒரு 100 வருடங்களாக, எனது பள்ளி காலகட்டத்திலிருந்து நான் பார்த்து வருகிறேன். கிட்டத்தட்ட 60 வருடமாக தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஏதாவது ஒரு கட்டத்திலே ஒரு குறைந்தபட்சம் ஒரு மாணவ தொண்டனாவது நான் பணியாற்றி இருப்பேன். நமது அரசியல் என்பது ரொம்ப தனித்துவமானது. உதாரணமாக மொழிப்போர் அரசியல் வேறு எந்த மாநிலத்தில் இருக்கிறது? இன்னும் சொல்ல போனால் மேட்டுக்குடியை எதிர்க்கிற ஒரு அரசியல், அதை கூட இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா தலையங்கத்தில் குறிப்பிட்டிருந்தார்கள். மேட்டுக்குடியின் ஆதிக்க மனோபாவத்தை நாம் எதிர்க்கிறோம். மேட்டுக்குடி என்றால் ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி அல்ல, ஒரு குறிப்பிட்ட ஜாதி அல்ல, ஆதிக்க மனோபாவம். ஆதிக்க மனோபாவம் எப்படி வேண்டுமானாலும் வரலாம். டெல்லியிலிருந்து வந்தாலும் அது ஆதிக்க மனோபாவம் தானே. டெல்லி நமக்கு மேட்டுக்குடி ஆக முடியாது. இதெல்லாம் தமிழ்நாடு அரசியலின் அடிக்கோடுகள். இதை தாண்டி இங்கு யாரும் அரசியல் பண்ண முடியாது. அது எப்பேற்பட்ட கொம்பனாக இருந்தாலும் சரிதான். இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியாமல் இருக்காது. ரொம்ப சீனியர் பொலிட்டீஷியன். அவரும் 4 வருடம் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அதிமுகவை கட்டி காக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார். ஓபிஎஸ் தேவையில்லை, சசிகலா தேவையில்லை என்கிற முடிவை எடுத்து விட்டார். நேற்றுக்கு டிடிவி அவர்கள் அமித்ஷாவை சந்தித்து பேசியதாக சொல்கிறார்கள். என்ன முடிவு எட்டப்பட்டது என்று தெரியவில்லை. இதையெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் அதிமுக, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு தனது எண்ண ஓட்டத்தை கூறுவார் என்று நான் நினைக்கிறேன். 56 தொகுதிகள் அமைச்சரவையில் பங்கு அப்படின்றத கேட்டு அதிருப்தியில் இருக்கக்கூடிய
எடப்பாடியை சமாதானம் செய்வதற்கு தான் நயினார் நாகேந்திரன் தலைமையிலான குழு போயிருக்காப்ப. அப்படி சொல்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே 56 இடங்கள் கொடுப்பது யாருக்குமே சாத்தியம் கிடையாது. பாமகவுக்கு 17 இடம் என்றுதான் தெரிய வருகிறது. பாமகவுக்கு 17 இடம்னா பாஜகவுக்கு ஒரு 20 இடம் அல்லது 23 இடம். இதை தாண்டி வேறு வழி இல்லை. அதிமுக கூட்டணியிலே பாரதிய ஜனதா தேசிய கட்சி, திமுக கூட்டணியிலே காங்கிரஸ் கட்சி தேசிய கட்சி, 2 தேசிய கட்சிகளுக்கும் இவ்வளவுதான் என்கிற ஒரு வரையறை இருக்கிறது. இது மக்களவைத் தேர்தலிலே மாறுபடும். எம்ஜிஆர் காலத்து ஃபார்முலா மக்களவைத் தேர்தலில் தேசிய கட்சிக்கு அதிக இடம், சட்டமன்றத்திலே மாநில கட்சிக்கு அதிக இடம். இது எம்ஜிஆர் ஃபார்முலா. கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் அந்த காலத்திலிருந்தே, அண்ணா அவர்கள் காலத்திலிருந்தே இதே ஃபார்முலா தான். ஒரே நேரத்தில் 2 தேர்தலும் நடந்தால் அது கொஞ்சம் வேறு மாதிரியாக இருக்கும். இப்போதெல்லாம் அது தனித்தனியாகத்தான் நடக்கிறது என்றாகும் போது மாநில சட்டமன்ற தேர்தல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது எல்லா மாநில கட்சிகளுக்கும். அப்படி என்றால் அதிக தொகுதிகளை பிற கட்சிகளுக்கு விட்டு கொடுத்தால் மாநில கட்சி என்ன செய்ய முடியும்? தேர்தலின் ஆரம்பத்திலேயே வாக்குப்பதிவுக்கு முன்பே கட்சி தோற்று போய்விடும். எனவே அப்படி நிச்சயமாக செய்ய மாட்டார்கள். அதிகபட்சமாக 20 முதல் 25 இடங்கள் பிஜேபிக்கு ஆஃபர் வரும். அமைச்சரவையில் பங்கு என்கிற ஏற்பாட்டுக்கு ஒரு காலத்துல அதிமுக சம்மதிக்காது. அதிகார பகிர்வு அப்படின்றதுல அமித்ஷா ரொம்ப உறுதியா இருக்காரு, திட்டவட்டமா இருக்காரு. அதுல சமரசத்துக்கே வாய்ப்பு இல்லை பாஜக தரப்புல இருந்து அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல. அப்படின்னா அவங்க அந்த அண்ணாமலை ஃபார்முலாவை தான் கடைப்பிடிச்சிருக்கணும். அண்ணாமலை கிட்டத்தட்ட இதான சொன்னாரு, எவ்வளவு நாள் தான் நம்ம கூட்டணி போறது, எவ்வளவு நாள் தான் சீட்டுகளுக்காக கெஞ்சி கொண்டு இருப்பது, இதெல்லாம் அண்ணாமலை உதிர்த்த வீர வசனங்கள் தான். அந்த ஃபார்முலாவை 2024 செயல்படுத்தி இருக்கிறார். அப்படியே தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டே இருந்தார். சில ஆண்டுகளிலோ அல்லது பல ஆண்டுகளிலோ ஏதாவது ஒரு உரு கிடைக்கும். இதற்கு 89 மூப்பனாரை முதல்வராக ராஜீவ்காந்தியும் சோனியா காந்தியும் இங்க பிரச்சாரம் பண்ணாங்க. 26 சீட்டு கிடைச்சது. ஜனவரி மாசமா இன்னமும் தேர்தலுங்க. அடுத்த சில மாதங்கள்ல பாராளுமன்ற தேர்தல் வரும்போது அந்த தனித்து போட்டிங்கிற கோஷத்தையே காங்கிரஸ் கட்சி மறந்து அப்போ வாழப்பாடி ராமமூர்த்தி, மூப்பனாரை தூக்கிட்டு வாழப்பாடி ராமமூர்த்தியை கொண்டு வந்துட்டாங்க. அதிமுகவோட கூட்டணி வைத்தது. ஒரே ஒரு முயற்சி தான் 67க்கு பிறகு இன்று வரைக்கும் ஒரே ஒரு முயற்சி தான் காங்கிரஸ் கட்சி எடுத்தது. அதே மாதிரி ஒரே ஒரு முயற்சி தான் பிஜேபி எடுத்தது. 2014 நிலவரத்தை நான் கணக்கில் கொள்ளல. 2024 நிலவரத்துல ஒரே ஒரு முயற்சி மக்களவை தேர்தல் முயற்சி. அப்படி இருக்கும்போது பிஜேபி 56 இடங்கள் 60 இடங்கள் அல்லது அமைச்சரவையில் 3 சீட்டு 4 சீட்டு இதெல்லாம் பகல் கனவு, நடக்கவே நடக்காது. ஓ, அண்ணாமலையின் மூலமாக தான் டிடிவியையும் ஓபிஎஸ்ஸையும் கட்சியில் கூட்டணியில் கொண்டு வர நினைக்கிறது பாஜக. அப்போ ஒரு புதிய யுக்தியை கையாண்டு அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குதா பாஜக? எனக்கு தெரிந்து இதுல பெரிய நெருக்கடி இருப்பதாக தெரியவில்லை. ஓபிஎஸ் அவர்களுக்கு இடம் இல்லை, சசிகலாவுக்கு இடம் இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டாரு. டிடிவியை பொறுத்த வரைக்கும் அவர் சரியான பதில் சொல்லல. ஆனால் டிடிவிக்கும் ஒரு நெருக்கடி இருக்கு. அவர் கட்சியவும் அவர் அங்கீகாரம் பெற்ற கட்சியா மாற்றணும். தமிழ்நாட்டு வரலாற்றிலேயேங்க விசிக அங்கீகாரம் பெற்றது ஒரு பெரிய திருப்பு முனை. காரணம் என்னவென்றால் அது ஆரம்பத்தில் திருமாவளவன் அவர்கள் எனக்கு இளைஞர் காலத்திலிருந்து தெரியும். ரொம்ப இளைஞராக இருக்கும் போதுல இருந்து எனக்கு பரிச்சயம். ஆரம்ப கட்டத்திலிருந்து எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படியான ஒரு கட்சி, அந்த கட்சி அங்கீகாரம் பெறுவது என்பது ஒரு பெரிய வரலாற்று சாதனை. அப்படி அங்கீகாரம் பெற வேண்டும் என்பதுதானே டிடிவியோட எண்ணமாக இருக்க முடியும். ஏனென்றால் டிடிவி திருமாவளவனுக்கும் சீனியர். அங்கீகாரம் பெறணும்னா ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் எண்ணிக்கை வேண்டும், அல்லது அதை வச்சுதான் சீட்டு வாங்க முடியுங்க. சீட்டு எவ்வளவு வாங்குறோமோ அதை வச்சுதான் எண்ணிக்கை வாங்க முடியும். ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. அவ்வளவு பெரிய எண்ணிக்கையை எப்படி அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி தரும். பிஜேபிக்கு இடம், அந்த இடத்துல டிடிவிக்கு ஒதுக்குவாங்க. உள் ஒதுக்கீடு நடக்கிற காரியமே கிடையாது. என்ன காரணம்னா அதிமுக தெளிவாகவே பாமக கூப்பிட்டு ஒப்பந்தம் போட்டாச்சு. பிற கட்சிகளையும் ஒப்பந்தம் போடுவாங்க. அதிமுக தான் இங்கு தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு தலைவர். அவங்க தான் பார்த்து தொகுதி கொடுக்கணும். அப்படியான ஒரு நிலைப்பாட்டில் தானே இந்த அரசியல் போகும். அப்போ டிடிவிக்கான வாய்ப்பு என்பது ரொம்ப லிமிட்டட். ஆனா அவர் ஏன் பேசுறாரு அப்படின்னா, அவர் அமித்ஷாவையும் பகைத்துக் கொள்ள விரும்பவில்லை. அவருக்கே உரித்தான காரணங்கள் இருக்கும். அதுக்கு எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவை பகைத்துக் கொள்ள விரும்பவில்லை. ஆனா 2 பேருமே அவங்க நிலைப்பாட்டில் உறுதியா இருப்பாங்க. இல்லைன்னா கட்சி கரைந்து போகும். நன்றி சார், இணைந்து உங்களோட பல்வேறு பார்வைகளை முன்வைத்தமைக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.